சென்னை அசோக் நகரில் மழைநீர் கால்வாயில் தவறி விழுந்த இளைஞர் பலியான சம்பவம் தொடர்பாக சென்னை மாநகராட்சியின் நிர்வாக சீர்கேடே இளைஞரின் மரணத்திற்கு காரணம் என்று கூறி தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். தற்பொழுது திமுக அரசிற்கு இபிஎஸ் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. சென்னை அசோக் நகரில் சாலையோரம் உரிய வழிமுறைகளை பின்பற்றாமல் முறையாக தடுப்புகள் வைக்கப்படாத நிலையில் மழைநீர் கால்வாயில் அம்பேத்கர் நகரை சேர்ந்த ஐயப்பன் என்பவர் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவர் மரணமடைந்ததாக அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில்தான் இந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்தும் திமுக அரசிற்கு கண்டனம் தெரிவித்தும் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவினை பதிவிட்டிருக்கிறார். அதில் சென்னை அசோக் நகரில் சாலையோரம் உரிய வழிமுறைகள் பின்பற்றாமல் முறையாக தடுப்புகள் வைக்கப்படாத நிலையில் இருந்த மழைநீர் கால்வாயில் அம்பேத்கர் நகரை சேர்ந்த ஐயப்பன் என்பவர் தவறி விழுந்து மரணமடைந்துள்ளார். அவரது குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கல் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் குண்டும் குழியுமான சாலைகள், நிரம்பி வழியும் கழிவுநீர் குழாய்கள், குடிநீர் குழாய்களில் கலக்கும் கழிவுநீர், நேற்று முன்தினம் பெய்த 10 சென்டிமீட்டர் மழைக்கே பல்லிழிக்கும் மழைநீர் வடிகால் அமைப்பு, வெள்ள நீரால் நிரம்பி வழிந்த சாலைகள், மழைநீரால் கொசு உற்பத்தி கேந்திரமாக மாறியுள்ள பல மாநகராட்சி பூங்காக்கள் என அவல நிலையில் வைத்திருக்கும் திமுக அரசின் சென்னை மாநகராட்சி நிர்வாக சீர்கேடே இத்துயர சம்பவத்திற்கு காரணம் என அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் இம்மரணத்திற்கு தமிழக மக்கள் மீது சிறிதும் அக்கறை இல்லாத குடும்ப நலனையே பிரதானமாக கொண்ட முதலமைச்சர் தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய இபிஎஸ், இறந்தவர் குடும்பத்திற்கு 25 லட்சம் அரசு நிவாரணம் வழங்கவும், தவறிழைத்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும், இனி இது போன்ற நிகழ்வு எங்கும் நடைபெறா வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுக்கவும் திமுக முதல்வரை வலியுறுத்துகிறேன் என்று அவர் தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.